வணக்கம். ஓம் சாய் ரியல் எஸ்டேட். நான் ரவிக்குமார். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற சைட் பார்த்தீங்கன்னா சென்னை மாதாவரம் நெக்ஸ்ட் டு மாத்தூருங்க. சென்னை மாதாவரம் நெக்ஸ்ட் டு மாத்தூரில் ஒரு புத்தம் புதிய நியூ இண்டிபெண்டன்ட் ஹவுஸ் தான் பார்க்க போகிறோம். G+1 ரெண்டல் இன்கம் ப்ராப்பர்ட்டிங்க. நார்த்து ஃபேஸிங்கில் 24 ஃபீட் ரோடில் அமைஞ்சிருக்கு. கீழே டபுள் பெட்ரூம் ஹால் கிச்சன், ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் டபுள் பெட்ரூம் ஹால் கிச்சன், செமி ஃபர்னிஷ்டோட வாங்க உள்ளே போய் பார்க்கலாம். நல்ல ஒரு ஸ்பேசியஸான ஒரு வரண்டா. இபி பாக்ஸுங்க. இபி பார்த்தீங்கன்னா ரெண்டுமே வந்து 3 ஃபேஸ் லைன் எடுத்திருக்காங்க. சரிங்களா, ரெண்டுமே 3 ஃபேஸ் லைன் எடுத்திருக்காங்க. நல்ல ஸ்பேசியஸான ஒரு வரண்டாவும் படிக்கட்டு கீழே ஒரு காமன் ரெஸ்ட் ரூமும் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ கிரவுண்ட் ஃப்ளோரில் பார்த்தீங்கன்னா டபுள் பெட்ரூம் ஹால் கிச்சன். ஸோ மெயின் டோர்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டீக்வுட்டில் தான் நல்லா அருமையாக பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட் ஃப்ளோரில் பார்த்தீங்கன்னா கிரவுண்ட் ஃப்ளோரில் பார்த்தீங்கன்னா கீழே டபுள் பெட்ரூம் ஹால் கிச்சன் செமி ஃபர்னிஷ்டு அண்ட் அட்டாச் பாத்ரூம் கூட இருக்குது. டிவி யூனிட்ஸ் முதற்கொண்டு எல்லாமே நல்லா லக்ஸரியாக பண்ணியிருக்காங்க. ஃபால் சீலிங் ஒர்க்கும் நல்லா லக்ஸரியாக பண்ணியிருக்காங்க. கிச்சன் பார்த்தீங்கன்னா மாடலர் கிச்சன், நல்லா ரேக்கிங் மாடலில் ஸ்லைடிங் ஆப்ஷனில் வச்சுருக்காங்க. ஸோ நல்லா ஸ்பேசியஸான ஒரு ஏரியாங்க இது கிச்சன். நல்லா 2-3 பேர் ஒரே டைமில் நின்று ஒர்க் பண்ணக்கூடிய இடம். ஸ்பேசியஸாக நல்லா ஹால் கிச்சன் பெருசாக கொடுத்துருக்காங்க. ஸோ லேடிஸுங்க பார்த்திங்கன்னா ரொம்ப விரும்புவாங்க இந்த கிச்சனை, கேபினெட்டை. நல்லா அருமையாக சூப்பராக கொடுத்துருக்காங்க. ஸோ அதேமாரி டிவி யூனிட்ஸும் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு 55 இன்ச்சு டிவி, 55 இன்ச்சு டிவி நீங்கள் வால் ஃபிட்டிங் பண்ணிக்கலாம். நல்ல பெரிய ஒரு டிவி யூனிட்டு அண்ட் கபோர்டு ஒர்க்கோடு கொடுத்துருக்காங்க. ஸோ அதேமாதிரி கீழே 2 பெட்ரூமும் பார்த்திங்கன்னா மாஸ்டர் பெட்ரூம் சைஸில் நல்லா ஸ்பேசியஸாக கொடுத்துருக்காங்க. அடுத்து ரெண்டுமே அட்டாச் பாத்ரூம், செமி கபோர்டு ஒர்க்கும் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் பீரோவுக்கு இங்கே ஆப்ஷன் இருக்காது, பீரோவுக்கு நீங்கள் வேலை இருக்காது. ஸோ எல்லாமே அவங்களே எல்லாமே ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ கீழே பார்த்தீங்கன்னா 2 பெட்ரூம்லேயும் ரெண்டுமே அட்டாச்சு, ஒன்று வெஸ்டர்ன் டைப்பு, ஒன்று இந்தியன் டைப்பு கொடுத்துருக்காங்க. ஸோ லேண்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 795 ஸ்கொயர் ஃபீட் லேண்ட், 1900 ஸ்கொயர் ஃபீட்டை பில்ட் பண்ணியிருக்காங்க. நார்த்து ஃபேஸிங்கு, லேண்ட் அப்ரூவ்டு வித் பில்டிங் பிளான் அப்ரூவ்டு, லோன் எலிஜிபிலிட்டி ப்ராப்பர்ட்டி, பக்கா ப்ராப்பர்ட்டி. இது சுற்றி வீடுங்க இருக்குது. அதேமாதிரி அம்யூனிட்டிஸும் பார்த்தீங்கன்னா லொக்கேட்டடும் மாதாவரம் நெக்ஸ்ட் டு மாத்தூர். ஸோ ஸ்கூல் ஜோன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா வாக்கபிள் டிஸ்டன்ஸும் ஸ்கூல் ஜோன்ஸ் சிபிஎஸ்சி மெட்ரிக் சிலபஸ் ஸ்கூல், விவேகானந்தா சிபிஎஸ்சி அண்ட் எவர்வின் வித்யாசிரம், சென்ட் தாமஸ் ஸ்கூலு, போஸ்கோ அகாடமி, சென்ட் தாமஸ், சென்ட் ஆன்ஸ், இப்படி நிறைய சாரதி சரஸ்வதி, இப்படி நிறைய ஸ்கூல் ஜோன்ஸு மெட்ரிக் அண்ட் சிபிஎஸ்சி சிலபஸ் ரெண்டுமே இருக்குது. அதேமாதிரி காலேஜஸ்ன்னு பார்த்தீங்கன்னா அகஸ்டன் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ், சென்ட் ஆன்ஸ் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் அண்ட் திருத்தங்க நாடர் காலேஜும் இருக்குது. வாங்க மேலே போய் பார்க்கலாம். அதேமாதிரி பஸ் ஸ்டாப்புன்னு பார்த்தீங்கன்னா நியர்பை ஒரு 500-600 மீட்டர்ஸ் உங்களுக்கு பஸ் ஸ்டாப் இருக்குது. மேலே பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு ஸ்பேசியஸான ஒரு பால்கனி, டீக்வுட் மெயின் டோர் நல்ல டிசைனோட பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம கிரவுண்ட் ஃப்ளோரில் பார்த்தா மாரியே சேம் டிட்டோ தான். நல்ல ஒரு ஸ்பேசியஸான ஒரு ஹாலும் 2 பெட்ரூமு வித் மாடலர் கிச்சன். ஸோ பெயிண்டிங் கலர்ஸ் மட்டும் இங்கே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஒர்க்கும் பார்த்தீங்கன்னா கிச்சன் தாங்க ப்ளஸ் பாயிண்ட்டு. கிச்சன் தான் யாருமே உங்களுக்கு பார்த்தோன்னே உங்களுக்கு அட்ராக்டிவாக இருக்கும். பார்த்தவங்க வீடு இல்லை கிச்சன் மட்டும் பார்த்தவங்க யாருமே ஒரு நெகட்டிவாகவே திங்க் பண்ண மாட்டாங்க. அதில் ஒரு பாசிட்டிவான ஒரு கிச்சன் கொடுத்துருக்காங்க பில்டர். அதனால் ஒரு ஸ்பேசியஸான ஹாலு கிச்சன் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஓகே, பஸ் ஸ்டாப்ஸ்னு பார்த்தீங்கன்னா ஒரு 500 மீட்டர்ஸ் டிஸ்டன்ஸ்லேயும் உங்களுக்கு பஸ் ஸ்டாப்ஸ் இருக்குது, பஸ் ஸ்டாண்டும் இருக்குது. கம்மிங் மெட்ரோ ஸ்டேஷன் பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 கிலோமீட்டர் உங்களுக்கு கம்மிங் மெட்ரோ ஸ்டேஷன் இருக்குது. அதே நியர்பை ப்ளே கிரவுண்டு எல்லாம் பார்த்தீங்கன்னா நியர்பை வாக்கபிள் டிஸ்டன்ஸ் உங்களுக்கு கிரவுண்டு எல்லாமே இருக்குது என்டர்டைன்மெண்ட் பண்ணுறதுக்கு. அதேமாதிரி காலேஜஸ், ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் இருக்குது. வெட்டினரி யூனிவர்சிட்டியும் நியர் அருகாமையிலே இருக்குது. ஸோ மார்க்கெட் ஜோன்ஸ்னு பார்த்தீங்கன்னா வாக்கபிள் டிஸ்டன்ஸ் ஒரு 500-600 மீட்டர்ஸ்லேயே உங்களுக்கு MMDM மார்க்கெட் இருக்குது, மாத்தூர் மார்க்கெட் இருக்குது, ப்ரொஃபஸர் ஸ்டோரு, ஸ்டேஷனரி ஷாப்பு, இது எல்லாமே நியர்பை இருக்குது. ஹாஸ்பிட்டல் ஜோன்ஸ்னு பார்த்தீங்கன்னா ஒரு 1 கிலோமீட்டர் சரௌண்டிங்கில் பெரிய ஹாஸ்பிட்டல்ஸ், மெரிடியன் ஹாஸ்பிட்டல், பிரசாந்த் ஹாஸ்பிட்டல், ஆனந்த் ஹாஸ்பிட்டல், நிறைய ஹாஸ்பிட்டல் ஜோன்ஸும் இருக்குது. ஆல் மேஜர் அம்யூனிட்டிஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 1 கிலோமீட்டர் சரௌண்டிங்லேயே இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்குங்க. நார்த்து ஃபேஸிங் 24 அடி ரோடு, நல்லா ஸ்பேசியஸான ஒரு 2 பெட்ரூமு, ஹாலும் கிச்சனும் கொடுத்துருக்காங்க. G+1. ஸோ ஒரு போர்ஷனில் நீங்கள் இருந்துட்டு ஒரு போர்ஷனில் நீங்கள் வாடகையும் விட்டு ரெண்ட் இன்கம் பார்க்கலாம். ஸோ லோன் ஆப்ஷன் போகிறவங்களுக்கு ரெண்ட் இன்கம் ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டாகவும் இருக்கும். நார்த்து ஃபேஸிங்கில் G+1 டைப்பு, ரெண்ட் இன்கம். இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 1,15 லட்ச ரூபா விலை நின்று வச்சுருக்காங்க ஓனர். ஸோ சைட்டு இப்படி தான் சில நெகோஷியேட் பண்ணுறது வாய்ப்புகள் இருக்குது. 1,15 லட்ச ரூபா. லேண்ட் அப்ரூவ்டு, பில்டிங் பிளான் அப்ரூவ்டு, நார்த்து ஃபேஸிங், 24 அடி ரோடு, பேங்க் லோன் எலிஜிபிலிட்டி உள்ள ப்ராப்பர்ட்டிங்க. ஆல் மேஜர் அம்யூனிட்டிஸ், பஸ் ஸ்டாப்பு, மார்க்கெட் ஜோன்ஸு, ஸ்கூல் ஜோன்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு 1 கிலோமீட்டர் சரௌண்டிங்லேயே அமைஞ்சிருக்குது. ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டாக இருக்குது. மேலே ஓப்பன் டெரஸ்லேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு எலிவேஷன் கொடுத்து லைட் ஃபிட்டிங்ஸ் எல்லாம் போட்டு மேலே எலிவேஷனில் ஈவினிங்கில் போயிட்டு நான் மேலே நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணலாங்க. ஒரு 5-6 பேர் மேலே உட்காந்து நல்ல ஒரு கலந்துரையாடல், விவாதம் பண்ணுறது, பேசுறதுக்கு கொள்றதுக்கும், நல்ல பசங்க அதேமாதிரி ஸ்டடி பண்ணுறதுக்கு நல்ல ஒரு ஏரியா. அதேமாதிரி ஜிம் ஒர்க் அவுட் பண்ணலாம்.
மேலே கொக்கி போட்டு ஊஞ்சல் இது பண்ணலாம். நல்லா இந்த கார்னர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். நல்ல ஒரு அருமையாக உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. நான் சேர் மாரி ரெடி பண்ணி 4, 5 பேர் உட்காந்து பேசலாம். ஜிம் ஒர்க் அவுட் பண்ணுறது, பசங்க ஸ்டடி பண்ணுறது நல்ல ஒரு அருமையான ஒரு லொக்கேஷன். மழை டைம்லையும் சேஃபாக இருக்கலாம். ஸோ நல்ல ஒரு அருமையான ஒரு லொக்கேஷன் இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்கு. ஸோ ப்ராப்பர்ட்டி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். சைட் விசிட் பண்ணுறதுக்கு கால் பண்ணுங்கள். அப்புறம் மறக்காமல் ப்ராப்பர்ட்டி உங்களுக்காகவும் பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸுக்குள்ள ப்ராப்பர்ட்டி பார்க்குறவங்க இருப்பாங்க, அவங்களுக்காகவும் பார்த்து ரெஃபர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் ஐக்கன் அழுத்துங்க. வீடியோ பாருங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் அப்டேட்டடாக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.